இந்த சிக்கன் விங்ஸ்லாம் கடையில கேட்க போனோம் அப்படி சொன்னா, 5 பீஸே வந்து ரூ. 150 ரூ. 170 சொல்றாங்க. ஸோ இத வந்து கடையில இருக்கிற மாதிரியே நம்ம வந்து வீட்லயே எவ்வளோ டேஸ்ட்டா சமைக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்து அதில வந்து கொஞ்சமா வந்து சில்லி பவுடர், அடுத்து வந்து பெப்பர் பவுடர், அடுத்து இது கூட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், அடுத்து சால்ட்டு இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போதே நம்ம வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நம்ம வீட்ல செய்ற மாரியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாவே இருக்கும். அது கூட இது கூட வந்து கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையுமே நல்லா கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட வந்து தந்தூரி சிக்கன் மசாலா. இதுதான் வந்து ஒரு ஹிடன் சீக்ரெட்ன்னு சொல்லலாம். இது வேணாம் அப்படி சொன்னா கூட நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலரா செய்ற மாரியே செஞ்சுக்கலாம். இது கூட கொஞ்சமா வந்து சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நல்லா கெட்டியா இருக்க தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது கூட கொஞ்சம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட லெமன் ஜூஸையுமே வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லை அப்படி சொன்னால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா மசாலாவுமே நல்லா ஒன்று கூடி வர மாதிரி நல்லா வந்து டைட்டாக வந்து பரட்டி எடுத்துக்கணும். இது கூட நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் விங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை மொத்தமாக சேர்த்து நல்லா இப்படி எல்லாமே ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டோம். அந்த டைமில் அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வந்து ப்ரீ ஹீட்க்கு வந்து வச்சுட்டேன். உங்ககிட்ட வந்து எந்த டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கோ அதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இது ப்ரீ ஹீட் ஆகிற டைம்லேயே நான் வந்து இந்த ஒயர் ரேக்கில் இந்த சிக்கன் விங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து அடுக்கிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சிக்கன் விங்ஸ் வந்திருக்கு. இவ்வளோலாம் நம்ம கடையில் வாங்கணும் அப்படி சொன்னால் ஒரு பெரிய அளவு பட்ஜெட்டே நம்ம வந்து வைக்கணும். ஆனால் நான் வந்து மொத்தமாக வாங்கும்போது எனக்கு வந்து ப்ரைஸே வந்து கம்மியாக தான் வந்து வந்தது. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு டைரெக்டாக எடுத்து வந்து அவனில் வச்சாச்சு. தந்தூரி மோடில் வந்து நான் 45 மினிட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக ஈவனாக வந்து பேக் ஆகணும். பாதி அளவு வரைக்கும் பேக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ 45 மினிட்ஸ் அப்படின்னும் போது நான் ஒரு 22 மினிட்ஸ் கிட்ட வந்து அதை வந்து எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துட்டு இன்னும் முன்னாடி பின்னாடின்ட்டு அப்படியே எல்லாத்தையுமே வந்து ஃப்ளிப் பண்ணி வைக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லா பக்கமும் வந்து பட்டர் வந்து தடவி வைக்கிறேன். இப்போ இது வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பட்டர் வந்து தடவ போகிறோம். பட்டர் நீங்கள் வந்து ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் அப்படியே வந்து தடவிக்கலாம். இல்லை நான் வந்து என்கிட்ட அப்போ மெல்டட் பட்டர் இல்லை, ஸோ வந்து ரூம் டெம்பரேச்சர் பட்டர் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நல்லா வந்து மேலே வந்து தடவிட்டு மறுபடியும் வந்து அவனில் வச்சுட்டு மீதி இருக்க ஒரு 22 மினிட்ஸும் வந்து பேக் ஆகிற அளவுக்கு வந்து வச்சாச்சு. அவ்வளோதான், பேக் ஆகிடுச்சு அப்படி சொன்னாலே நம்மளோட டேஸ்டியான சிக்கன் விங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வந்து ஹிட்டான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் இருக்குமா அப்படி சொன்னால் கண்டிப்பாக அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். எந்த விதமான சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படி சொன்னால் ஃபஸ்ட்டு போட்ட மசாலாஸுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.